ஓ, அது என்ன? அது முழுவதும் சதுப்பு நீரில் மூழ்கியுள்ளது. அதை கழுவுவது நிச்சயமாக சாத்தியம். இப்போது அதை எப்படி கழுவ போகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். டிபனி, உனக்கு ஒரு போராட்ட கையுறை இருக்கும். ஜெஸ், உனக்கு ஒரு ஈரான் மேன் கை இருக்கும். ஓ வாவ், அருமை. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். இது ஒரு புதிய பொம்மை. ஏலிக், இப்ப அது சுடுறது மற்றும் அது பறக்கிறது. வாவ். சரி சரி, எனக்கு இந்த கையுறைகள் இருக்கின்றன. நான் அதை எப்படி பண்ண வேண்டும்? ஓ சரி, நான் இதை ஒரு பஞ்சிங் பால் என்று நகல் எடுக்க போகிறேன். அப்படித்தான். போ, சேரு, வெளியே வா. ஆமாம், நான் உன்னை எதிர்க்க முடியும். சரி, நீ வென்று விட்டாய். இதோ செல்லமே. ஓ நன்றி. சரி, டிபனி அந்த பொருளை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்ய ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தாள். ஆனால் ஜெஸ் எங்கே? ஓ, நான் இங்கே இருக்கிறேன். இந்த கை சரி, இதுவே வேலை செய்யும். ஓ ஜார்விஸ், சரி, என்ன தேர்வு செய்ய வேண்டும்? ஓ சரி, லேசர், அருமை. அப்பா, ஓ அதிகமாக, சரி, அதை குறைப்போம். எனக்கு தோன்றுகிறது இது போதுமானது. லேசர் அதை வேலை செய்ய வைக்கும். அருமை. நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். ஓ வாங்க. சரி, இப்போது இது உலர்ந்து விட்டது. நான் இந்த குவளை எடுக்கலாம். சரி, கொஞ்சம் மீதம் இருக்கிறது. இப்போது நான் காய்பிடி. நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். இப்போது நான் வேலைகளா அம்மாவுக்கு காட்ட முடியும். சரி, அருமை. அவள் என்ன சொல்வாள்? நான் சிறப்பாக செய்தேன். சரியாக இருக்கிறது. இதை திறக்கலாம். இது ஒரு லாலிபாப். பாருங்கள் டிபனி, நானும் இதை செய்தேன். சரி, எனது ஒன்றை திறக்கட்டும். என்ன? இல்லை, அது எல்லாம் நசுங்கி போயிருக்கிறது. ஏன் அது நசுங்கி போயிருக்கிறது? இது நியாயமில்லை. உங்கள் நேரம் முடிந்தது. என்ன செய்தீர்கள் என காட்டுங்கள். ஜெஸ் வென்றது தெளிவாக தெரிகிறது. ஆம், வெற்றி எனக்கு மற்றும் 2P2C எனக்கும். நீங்கள் என்ன விளையாடுகிறீர்கள்? ஓ வாவ், இது ஒரு குளிர்ச்சியான புதிய விளையாட்டு, மல்டி டிசரர் விளையாட்டு. நான் என்ன செய்ய வேண்டும்? பாட்டி, நீ முயற்சிக்கவே வேண்டாம். நான் உன்னை எப்படியும் வெல்லுவேன். இந்த டோனட்களை வேகமாக சேகரிப்பேன். நான் தான் சமையல்காரர். நீ முடியாது. வாவ், பாட்டி உன்னை மிஞ்ச ஆரம்பித்து விட்டார். ஓ இல்லை, ராக்ஸி பாட்டியை கிண்டல் செய்ய முடிவு செய்தார். ஆனால் அது முற்றிலும் நியாயமில்லை. ராக்ஸி மற்றும் சமையல்காரருக்கு இடையில் ஒரு உண்மையான போட்டி வெடித்தது. யார் வெல்வார்கள்? அது என்ன வாசனை? ராக்ஸி ஏதோ வாசனை பார்த்தார். சமையல்காரர், அது என்ன என்று தெரியாதா? அப்பா, சமையல்காரரின் உணவு தீப்பிடித்து விட்டது. ஆனால் இப்போது ராக்ஸி வென்று விட்டார். நல்ல வேலை, நீங்கள் பார்த்து முடித்து விட்டீர்கள். மல்டி டியூசோட் கேமை ஆஃப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளே மூலம் பதிவிறக்கவும். ஏய், அது என்ன? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நிறைய அழுக்கு. என் விரல் இப்போது அழுக்காகிவிட்டது. ஓ பயங்கரம். அம்மா, நீ என்ன யோசித்திருக்கிறாய்? நீங்க இதையெல்லாம் சுத்தம் செய்யணும். ஆனா எதனால? ஓ, நான் கண்டுபிடிச்சேன். டிபனிக்கு விரைவான குளிரூட்டும் ஸ்ப்ரே இருக்கும். ஜெஸ்க்கு ஒரு பர்னர் இருக்கும். ஓ அருமை, எனக்கு தீ மிகவும் பிடிக்கும். வா, இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது. நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். எனக்கு உடனடி உறைபனி ஸ்ப்ரே இருக்கிறது. குளிர்ச்சியாக இருக்கிறது. அழுக்கை உறைய வைக்க முயற்சிப்போம். அது விரைவில் பனியால் மூடப்படும். ஓ, இந்த ஸ்ப்ரே வேலை செய்கிறது. அனைத்து அழுக்கையும் முழுமையாக உறைய வைக்க வேண்டும். அற்புதம். ஆனால் நான் எல்லா உறைந்த அழுக்கையும் எப்படி அகற்றுவது? ஓ சரியாக, நான் அதை ஊட்டப் போகிறேன். அடடா, சரி, இத வலுவாக அடிக்கலாம். வாவ், அத பாருங்கள். இது ஒரு பப்ளி மெஷின். ஓ, இப்ப நான் முயற்சிக்கலாம். மிகவும் நல்லது. நான் கூட பபிள்ஸ் ஊதலாம். அருமை.
இன்னொரு ஒன்று. வாவ், ருசியானது. அருமை, எவ்வளவு குளிர். நானும் அதை விரும்புறேன். நான் கார்னரை பயன்படுத்தினேன். பாதுகாப்பு கண்ணாடிகள் அணிஞ்சு அழுக்க சூடாக்கினேன். ஓ ஆம், இது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். வாருங்க அழுக்கு எரியுங்க. நீங்களை விளக்க வேண்டும். ஓ ஆம், அழுக்கை அகற்றுங்கள். ஓ, நான் களிமண்ணை மிகவும் சூடாக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சரியில்லையா? அப்பா, ஆஹா. டிப்பனி, அங்கே எதுவும் இல்லை. எல்லாம் உருகிவிட்டது. Armez, நான் அமென் ஸ்டே இன் ஜெஸ். மீ மைக் மைஸ் நீ எப்படி இருக்க அப்படின்னு பாக வரைஞ்சு வச்சாரு. யார் ஷேர் பண்ணாரு? டிபனி, நீ பண்ணையா? ஓஹா, இது மிகவும் சிறந்தது. ஜெஸ் எப்படி இருக்கிறார்? ஓ இல்ல, முழு இயந்திரமும் நேராய்விட்டதா? நான் உங்களுக்கு ஒரு பர்னர் கொடுக்க கூடாது. ஆம், டிபனி வெற்றி பெற்றார். வாழ்த்துக்கள் செல்லமே. ஹூரே, வெற்றி எனக்கு மற்றும் அனைத்துக்கமும் இன்னும் இருக்கிறது. உங்களிடம் மண்ணால் முழுவதும் மூடப்பட்ட புதிய பொருள் உள்ளது. நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? டிப்பனிக்கு ஒரு டிப்பி டஸ்டர் இருக்கிறது. ஆம், ஆனால் ஜெஸ்ஸிடம் ஒரு சுத்தி இருக்கிறது. வாங்க. மோசம் இல்லை. சரி ஜெஸ், உன்னுடைய நிலை என்ன? எல்லாம் அருமையாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஜாக் ஹாமர் இருக்கிறது. நான் சில வினாடிகளில் அழுக்கை அகற்றி விடுவேன். ஆஹா, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஓ, நான் ஏற்கனவே உங்களுக்கு சில வினாடிகள் சொன்னேன். ஆமாம், அழுக்கு வெளியேறிவிட்டது. இங்கே எல்லாம் அமைதியாக இருக்கிறது. நான் அழுக்கை அமைதியாக சுத்தம் செய்தேன், ஆனால் நான் உங்களைப் போல வேகமாக இல்லை. ஜெஸ், இந்த உலர்ந்த அழுக்கை எப்படி சுத்தம் செய்வது என்று எனக்கு புரியவில்லை. இது நீண்ட நேரமாகும். நான் விரைவாக செய்ய வேண்டும். ஓ, நேரம் தொடர்ந்து செல்கிறது. எவ்வளவு நேரமாகிவிட்டது? ஓ, நான் மேற்பரப்பை காண்கிறேன். ஓ, டிபனிக்கு முடிவுக்கு சுத்தம் செய்ய நேரம் இருக்காது என்று பயப்படுகிறேன். நாம் இன்னும் வேகமாக நகர வேண்டும். அது முடியாது. அவள் அதை செய்து விட்டாள். இது ஒரு பாதுகாப்பானது. அதற்குள்ள என்ன இருக்கிறது? ஆஹா, பணம். இங்கே பல மில்லியன் டாலர்கள் இருக்கின்றன. என் பணம், அவை அழிக்கப்பட்டு விட்டன. ஆனால் நேரம் முடிந்து விட்டது. நீ என்ன செய்தாய் எனக்கு காண்பி. ஓ, நீங்கள் இருவரும் செய்தீர்கள். ஆனால் டிபனி சிறப்பாக செய்தார். நீ வென்று விட்டாய். ஊரே, நான் பணக்காரன். பெருமைப்படாதே. சரி பாய்ஸ், கேரல்ஸ், அப்போ முதல் பணிக்கு தயாராகுங்கள். ஒரு பை. ஓ, எங்கள் குழுக்கள் தெளிவாக குழப்பத்தில் உள்ளன. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பசங்கள் ஏற்கனவே ஏதோ யோசித்து யாரையோ அழைக்கத் தொடங்கியுள்ளனர். ஓ வணக்கம். அது ஒரு தொலைபேசி இல்லை. வணக்கம், நான் கேட்கிறேன். நீ என்ன பேசுகிறாய்? சரி, நான் உனக்கு எல்லாவற்றையும் விரிவாக சொல்கிறேன். சரி, ஆமா. சரி, பொதுவாக பாட்டி உதவியாளர் இல்லை, ஆனால் நான் புரிந்து கொண்டேன். பரவாயில்லை, நாங்கள் இப்படி மேலாண்மை செய்வோம். இந்த வடிவத்தில் பை ஒன்றிணைப்போம். பரப்புங்கள். அதிகமானதை வெட்டி எடுத்து கொஞ்சம் நிரபல் சேர்ப்போம். இங்கே புது ஸ்ட்ராபெரி மற்றும் மேலே ஸ்ட்ராபெரி ஜாம். மேலிருந்து நமது பை மூடுவதற்கு மட்டுமே மீதமுள்ளது. நமக்கு மீதமுள்ள மாவை பயன்படுத்துவோம். அது அருமை. நமது படைப்பை சுட்டுக்கொள்ள நேரம் வந்துவிட்டது. ஆஹா, கவனமாக இரு நேட். ஆனால் எனது கருத்தில் இது நன்றாகவே வந்துள்ளது. ஆம், நீ சரி. காத்திரு, நான் தாத்தாவுக்கு ஒரு புகைப்படம் அனுப்ப வேண்டும். அது என்ன? அது ஒரு தொலைபேசி. இங்க என்ன இருக்கிறது? ஓ, நல்ல வேலை. நல்லா செய்த பேரனே. ஓ, பார்க்கலாம். புதிய செய்தி. தாத்தா ஒப்புதல் அளித்தார். சரி, ஆண்டி. ஹை பை. உங்களுக்கு ஏதேனும் வாசனை வருகிறதா? இது ருசியாக இருக்கிறது. ஆஹா, இதோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேரம் முடிந்தது. முடிவுகளை சுருக்குவோம். பெண்களே, நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். ஆண்களே, அது என்ன? இது ஒரு சிறந்த படைப்பு. இது ஒரு பெரிய கார் காயில் மாத்திரையை போன்றது. என்ன ஏமாற்ற முடிவு செய்தீர்களா? காத்திருங்கள்.
ஓ இல்ல, பை காத்துல எப்படி வீசுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். ஆகவே உண்மையான பைய சுவைக்க நேரம் வந்துடுது. இது ரொம்ப ருசியா தெரியுது. என்னால் நம்ப முடியவில்லை. இது அற்புதமாக இருக்கிறது பெண்களோ. இது அற்புதமான பை. ஆஹா, நீங்கள் வென்று விட்டீர்கள். பிராவோ. இந்த சுற்றில் நீங்கள் வென்று விட்டீர்கள். சரி, இரண்டாவது பணிக்கு செல்லலாம். தயாராகுங்கள், வாருங்கள். இது எளிது. ஒரு கைதான் போதும் வெற்றி பெற. பசிலிருந்து மாவுடன் தொடங்குவோம். மேலும் மாவு தயார் செய்யுங்கள். இப்போது முட்டைகளை சேர்க்க சிறிய துளை ஒன்றை செய்வோம். 2 முட்டைகள் போதுமானது. முட்டையின் ஓடு மாவில் போகாமல் கவனமாக உடைக்கிறோம். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்கி மாவை அடிக்கிறோம். ஓ, இது எளிதான வேலை அல்ல, அது உறுதி. வாவ், அவை மிகவும் அழகாகவும் நன்றாகவும் மணக்கின்றன. பர்கர்களுக்கான எல்லாம் இருக்கிறது, அவற்றை சேர்க்க மட்டுமே உள்ளது. நாங்கள் ஒரு பனையை எடுத்து இது போல 2 பாதிகளாக பிரிக்கிறோம். நம்ம பனில் ஒரு சாக்லேட் ஃபார் வைக்கிறோம், கொஞ்சம் இனிப்பு சிரப் சேர்க்கிறோம். இப்ப சில மிட்டாய் மற்றும் சில பப்ளிகம் எல்லாத்தையும் 2வது பனோட மூடுறோம். இதுல ரொம்ப வித்தியாசமா மாறிச்சு, ஆனா எல்லாம் பிரகாசமாவும் சுவையாவும் உள்ளது. ஓ, மன்னிக்கவும் பெண்களே. அட சரி, அது என்ன? 1 2 1 2. இறுதியாக முடிந்தது. நான் சோர்வாக இருக்கிறேன். இப்போது நாங்கள் கலை உருவாக்க தொடங்குகிறோம். நீங்கள் தயாரா? எப்போதும் தயாராக. முதலில் காய்கறிகளுடன் தொடங்குவோம். உங்கள் ரகசிய காய்கறி மழை ஸ்டீல் பயன்படுத்த தயாராகுங்கள். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் ஐயா. இந்த காய்கறிகள் நறுக்கப்படும். முடிந்துவிட்டது. வாலா. ஓ, நீ எப்போதும் என்னை ஆச்சரியப்படுத்துவதை நிறுத்ததில்லை. நன்றாக செய்தாய். உணர்கிறாயா? ஏதோ எரிகிறது போல. அது என்ன? எங்க கட்லெட் ஃபுல் நம் பர்கரை சேர்ப்போம். பண்ண பிடி. இப்ப சின்ன இறைச்சியை இங்க வைக்கிறேன், அது அருமை. இப்ப சில காய்கறிகள் மற்றும் சீஸை பரப்புவோம். இப்போது சில சீஸை உருக்க எரிவாயுக்கள் தேவை. ஓ ஆம், அருமை. மேலே இன்னொரு பன் வைத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். சிறப்பு. நேரம் சரி ஜார்ஜ் சொல்லிட்டு சுஜிரிஸ் இன்ஸ்பனிகா அப்படின்னு பார்ப்போம். ஷி இந்த ரம்கர்ஸ் சுவாரஸ்யமாகவும் அசாதாரணமாகவும் உள்ளது. என் ஆலையோட ஸ்டர்ங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பாண்டதை நம்ம ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆனால் இது உண்மையாக சுவைக்கிறது. நீங்க எல்லாத்தையும் முயற்சிக்கணும். இனிப்பு பர்கர்கள். வாவ், நான் ஆச்சரியப்படுறேன். இது ருசியா இருக்குது. பெண்கள் அருமையா இருக்காங்க. நல்லாதான் பண்ணீங்க. அப்படியே 2வது குழு என்ன தயாரிச்சுள்ளதுன்னு பார்ப்போம். இது மிகவும் பெரியதாகவும் நல்ல மணமாகவும் உள்ளது மற்றும் நிறைய இறைச்சி உள்ளது. இது சுவையாக உள்ளது. ஓ ஆம், ஆமா, நாங்கள் வெல்வோம். மென்மையான கடலை சீஸ் உங்க வாயில் விடுகிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போது யார் வெற்றி பெறுவார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. இது கடினம், ஆனா பசங்க வென்று விட்டார்கள். வாழ்த்துக்கள். இறுதி போட்டி. இப்போது எங்க பங்கேற்பாளர்கள் ஒரு பானத்தை தயாரிப்பாங்க. ஓ, முட்டை பொரிப்பதை காட்டிலும் இது எளிது. இதை செய்யலாம். நமக்கு நிறைய சுவையான எலுமிச்சை நீர் இருப்பில் உள்ளது. அதனை எல்லாம் தேவைப்படும். நமது காக்டெயிலை ஒரு பெரிய கண்ணாடியில் கலக்கலாம். ஓ ஆம், இது எவ்வளவு அழகாக நிரம்புகிறது பாருங்கள். இப்போது வெற்றிக்காக போராடுவோம். ஓ, ஏதோ தவறாக இருக்கிறது. கவனமாக இரு. ஆஃப். அடடா, அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நம்முடைய காக்டெயிலில் இந்த குழாயை சேர்க்க வேண்டும். அது குளிர்ச்சியாக இருக்கும். ஓ சரி, இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். இந்த ஸ்டிக்கரை இங்க வைக்கலாம். அடடா, நமக்கு புதிதாக பிழிந்த ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்கும். ஆமாம், சாறு பிழியலாம். என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கவனமாக இருங்கள். உங்கள் கைகளுக்கு சேதம் செய்யாதீர்கள். அனைத்து ஆரஞ்சுகளையும் 2 பாதியாக வெட்டி பின்னர் அவற்றிலிருந்து சாறை ஜூஸரில் பிழியுங்கள்.
ஆரஞ்சுகள் விரைவில் தயாராக இருக்கும். அருமை, எளிது. இப்போது எல்லாவற்றையும் இந்த உயரமான கண்ணாடியில் ஊற்றுவோம். முடிந்தது. இப்போது நமது கண்ணாடியை அலங்கரிக்க வேண்டும். சிறிய அலங்காரமும் அதுவே. கவனம் பங்கேற்பாளர்களே, நேரம் முடிஞ்சது. அதை எனக்கு கொடுங்கள். நீங்கள் இங்கே என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். ஓ, மிகவும் நல்ல காக்டெயில். நன்றாக செய்தீர்கள். ஓ ஆம், எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு எப்படி? பார்ப்போம். ஓ இல்ல, எனக்கு இது பிடிக்கல. இது வெறும் ஆரஞ்சு ஜூஸ். ஹூ என்ன அப்படி என்றால் உண்மையின் தருணம். முக்கிய பரிசை யார் பெறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆம், இந்த போட்டியில் சிறுவர்கள் அணி வென்றது. வாழ்த்துக்கள். எங்க வெற்றி உறுதியாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். குளிர். அதை எனக்கு திருப்பி கொடு. இது எங்கள் பரிசு. நிறுத்து. அதை அணைக்கவும்.